சோதோம் கொமோராவின் பாவம் என்ன? கர்த்தர் அந்த பட்டணங்களையும் ஜனங்களையும் அழிப்பதற்கான காரணம் என்ன? நம்ம எல்லாரும் வேதத்தில் வாசிக்கிறபடி அவர்கள் ஓரின சேர்க்கை, அதாவது ஹோமோசெக்சுவாலிட்டி என்கிற மிகவும் அருவருப்பான ஒரு காரியத்தை செய்தவர்கள். அதனால் கர்த்தர் அளித்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு பாவம் மாத்திரம் காரணம் அல்ல. லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகத்தில் தேவன் இவர்களை அழிப்பதற்கான இன்னும் ஒரு சில காரணங்கள் மிக தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த காரணங்கள் என்ன? அந்த காரணங்கள் இன்றைக்கு இருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறதா என்று சொல்லி ஒரு சில காரியங்களை வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து, ஒருவேளை இருந்ததே என்றால் ஆண்டவரை நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம், உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி திருத்திக் கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி அந்த காரணங்களை ஒவ்வொன்றாக நம்மோடு பேசுவாராக, இடைப்படுவாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரம் ஹோமோசெக்சுவாலிட்டி, அதாவது ஓரினை சேர்க்கை மாத்திரம் தேவன் இவர்களை அழிப்பதற்கான காரணம் அல்ல. இன்னும் ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? வாசிக்கலாம். லூக்கா 17வது அதிகாரம் 28வது வசனம். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. அப்ப வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அப்போ அழித்து போடுவதற்கு முன்பதாக இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அதைத்தான் ஒவ்வொன்றாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த பட்டணங்கள் அழிக்கப்படுவதற்கு காரணம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் புசித்தார்கள். நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் இதற்கு முன்பதாக, இந்த பட்டணங்கள் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக ஜனங்கள் புசிக்கவில்லையா? புசித்தார்கள். வேற இடத்துல எல்லாரும் ஜனங்க சாப்பிடலையா? சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இந்த ஜனங்கள், அதாவது சோதோம் கொமோராவின் ஜனங்கள் புசித்தது வித்தியாசமா இருந்ததினால் தான் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் புசித்தார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். இப்ப புசித்தார்கள் என்றால் சொல்லி என்ன அர்த்தம்? அந்த காலகட்டத்தில் it was the age of appetite, gluttony and the wasting of food. அதாவது நல்ல பெருந்தீனியாய், அதாவது நல்லா சாப்பிடுகிற ஜனங்கள். நல்லா சாப்பிடுறது தவறா? இல்லை. ஆனால் இந்த முழு செய்தியையும் நீங்க கேளுங்க. அப்பொழுதுதான் இந்த ஆகாரம் இல்லனா இந்த புசித்தல் எப்படி இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் பாவமாய் கருதப்பட்டது என்று சொல்லி நமக்கு புரியும். ஜனங்கள் பெருந்தீனியாய் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் ஏராளமான ஆகாரத்தை வேஸ்ட் பண்ணாங்க. இந்த பட்டணங்களை குறித்து வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. அப்படின்னா அவ்வளவு செழிப்பான பட்டணங்கள். அங்க நீங்க எதை விதைத்தாலும் 30-60 உங்களுக்கு பலன் தராது, 100 மடங்கு உங்களுக்கு பலன் தரும். நீங்க எவ்வளவு விதைக்கிறீங்களோ அத்தனையும் கொஞ்சம் கூட வேஸ்ட் இல்லாம அவ்வளவு விளைச்சல், அவ்வளவு ஹார்வெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு செழிப்பான ஒரு பட்டணங்களாய் இருந்தது அந்த சோதோம் கொமோரா பட்டணங்கள். அந்த பட்டணங்கள்ல சாப்பாட்டுக்கு குறைவே கிடையாது, ஆகாரத்திற்கு பஞ்சமே கிடையாது. இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிற, அதாவது லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும் என்று சொல்லி இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறாரு. இன்றைக்கு நம்முடைய பட்டணங்கள், நம்முடைய இடங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நமக்கு சாப்பாட்டுக்கு குறைவே கிடையாது. நீங்க எங்கேயாவது வெளியே போய் சாப்பிடணும், ஹோட்டல்ல சாப்பிடலாம் நீங்க போனீங்கன்னா முதலாவது எந்த ஹோட்டலுக்கு நம்ம போவது என்று சொல்லி நமக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன். ஏன்னா அவ்வளவு ஒரே தெருவில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஹோட்டல்ஸ் இருக்கிறது, அவ்வளவு திரளான ஆகாரம், திரளான ஹோட்டல்ஸும் மற்ற காரியங்களும் திரளா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஒரு ஹோட்டலை தேர்வு செய்து அங்க போய் நம்ம அமர்ந்தா, முதல்ல ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு மெனு கார்டு கொடுப்பாங்க. அதாவது ஒரே ஒரு கார்டு தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஹோட்டல்ல போய் நம்ம ஒரு மெனு கார்டு கொடுங்க அப்படின்னா அவன் கார்டு கொடுக்கறதுல இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை கொடுக்கிறான். அந்த புஸ்தகத்திலிருந்து நாம் எதை தேர்ந்தெடுத்து எப்படி ஆர்டர் பண்ணி இது எப்படி இருக்கும், இதோட டேஸ்ட் என்ன இருக்கும்னு சொல்லி அவ்வளோ கன்ஃபியூஷன். ஏன்னா அவ்வளவு திரளான ஆகார காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை லோத்தின் நாட்களோடு பரிசுத்த ஆவியானவர்
ஆவியானவர் ஒப்பிட்டு இந்த வசனத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஒரு சிலர் இருக்காங்க 5000 ரூபாய் 7000 ரூபாய்க்கெல்லாம் சாப்பிட்டு அவர்கள் பில்லு கட்டிட்டு சந்தோஷமா அதை குறித்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம வருகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க பாத்தீங்களா, பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், இதெல்லாம் நாங்க பெரியவர்கள், நாங்க வாழ்க்கையில வளர்ந்துட்டோம், எங்க பொருளாதாரம் வளர்ந்துருச்சு என்று சொல்லுகிறதற்கு அடையாளம் என்று அவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இது லோத்தின் நாட்களில் நடந்தது போல ஆகாரத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற கடைசி நாட்களாய் இருக்கும் என்று சொல்லி லோத்துடைய நாட்களோடு இந்த நாட்களை ஒப்பிட்டு பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் சமுதாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை சாப்பிட முடியாம கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆகாரத்தை அவ்வளவு ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாம அதை வேஸ்ட் பண்ணி அந்த வேஸ்ட் பண்ணுகிற ஆகாரத்துக்கும் சேர்த்து 5000 7000 10000 12000 ரூபாய் வரைக்கும் அவர்கள் காசு செலவு பண்ணிட்டு வருகிற ஜனங்களும் இருக்கிறார்கள். இந்த காலத்தில் ஆண்டவர் எதை ரொம்ப பார்க்கிறார் என்றால் ஜனங்க ரொம்ப சாப்பிடுறாங்க, ஜனங்க ரொம்ப, அதாவது தேவைக்கும் மேலாக சாப்பிடுகிற ஜனங்கள் இந்த காலத்தில் பெருகிவிட்டார்கள். அதுதான் லோத்துடைய நாட்களில் நடந்தது போல ஜனங்கள் புசித்தார்கள் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய சின்ன வயசுல எல்லாம் இருக்கும் பொழுது குடும்பத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 1/4 கிலோ இல்லைன்னா ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிற குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வாங்கி சிக்கனோ மட்டனோ சமைத்து எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு எல்லாரும் ஹெல்தியா இருந்தோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற 3 பேர் இருக்கிற குடும்பத்திற்கு இல்லைன்னா 4 பேர் இருக்கிற குடும்பத்திற்கு 1.5 கிலோ இல்ல 2 கிலோ, அதுவும் அந்த கறியை வெட்டும் போதே கடையிலேயே நம்ம சொல்றோம் 1 கிலோ சில்லிக்குன்னு தனியா வெட்டுங்க, சின்ன சின்ன பீஸா, 1 கிலோ பிரியாணிக்குன்னு வெட்டுங்க என்று சொல்லி 2 கிலோ வாங்கி சாப்பிடுறோம். ஆனாலும் அது என்ன இல்லைன்னா நமக்கு திருப்தியை தர மாட்டேங்குது. அவ்வளவு சாப்பிட்டு நம்ம ஹெல்தியா இருக்கிறோமா? இன்றைக்கு இருக்கிற சமுதாயம், இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஹெல்தியா இருக்காங்களான்னா இல்ல, அவ்வளவு அன்ஹெல்தியா, அவ்வளவு ஆரோக்கியம் அற்ற பிள்ளைகளாக தான் வாழுகிறார்கள். அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், அப்ப சாப்பிடுவது பாவமா? 1/2 கிலோ வாங்கி 10 10 கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறதுக்கு ஒரு 1 கிலோ 2 கிலோ வாங்கி நல்லா சாப்பிடுவது பாவமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. சாப்பிடலாம், ஆனால் அட் வாட் காஸ்ட்? எதை நாம் இந்த சாப்பாட்டுக்காக நாம் விலை கிரயமாய் செலுத்துகிறோம் என்றால் நம்முடைய ஹெல்த். இன்றைக்கு பிசாசு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களை எவ்வளவு ஆண்டுகள், உதாரணத்திற்கு ஒரு மனிதனை ஆண்டவர் 70 ஆண்டுகள் உயிரோட வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து அவன் மேல் அந்த 70 ஆண்டுக்கான திட்டத்தையும் நோக்கத்தையும் சித்தத்தையும் வைத்திருக்கும் பொழுது பிசாசு என்ன பண்ணுகிறான் என்றால் இந்த கிளட்டனி, பெரும் தீனி என்கிற அந்த சாப்பாடை குறித்ததான ஆசை, அந்த மோகம் அவர்களுக்குள்ள வருகிறபடியால் அவர்கள் நல்லா சாப்பிட்டு 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 பார்த்தீங்க அப்படின்னா 55-60 வயசுலேயே கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகி, பிபி ஜாஸ்தியாகி, சுகர் ஜாஸ்தியாகி, அதற்கு பிறகு 70 ஆண்டுகளில் மரிக்க வேண்டிய, தேவ சித்தத்தின்படி 70ல் மரிக்க வேண்டிய அந்த தேவ மனுஷன் அந்த விசுவாசி 55 இல்லை 60 வயதிலேயே மரித்து அந்த 10 வருடம் தேவ சித்தத்தை, தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றாமல் மரித்து போகிற அநேக காரியங்களை நீங்களும் நானும் பார்க்கிறோம். நல்லா சாப்பிடலாம், தவறல்ல. நல்ல ஆகாரத்தை நல்லா ரசிச்சு ருசிச்சு நல்லா சாப்பிடுவது நிச்சயமாக தவறல்ல. ஆனால் இந்த சாப்பிடுகிற ஆகாரம் நம்முடைய ஹெல்த்தையோ நம்முடைய ஆயுசு நாட்களை குறைக்காத படிக்கு தேவனுக்கு என்று சொல்லி நாம் முற்றிலுமாய் அர்ப்பணிப்பது நல்லது. இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை பிசாசு ஈஸியா எப்படி நிறைவேறாமல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்து தடை செய்கிறார் என்றால் இந்த ஆகாரம் மூலமாக, இந்த சாப்பாடு மூலமாக. அதனால இன்னைக்கு சாப்பிடுவது நல்லது, நல்ல ஹெல்தியான, ஆரோக்கியமான, நல்ல விரும்பின காரியத்தை நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க. ஆனால் அந்த சாப்பிடுகிறது நிமித்தம் நம்முடைய ஆயுசு, நம்மளுடைய வாழ்நாட்கள் குறுகி போகாத படிக்கு தேவ சித்தம் நிறைவேறுகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருக்க வேண்டுமே என்கிற அந்த கவனத்தோடு, அந்த ஒரு உணர்வோடு, அந்த ஒரு புரிதலோடு நாம் சாப்பிடுவதற்கு இன்றையிலிருந்து நாம் பிரயாசப்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சோ முதலாவது பாவம். இந்த சோதோம் கொமோராவின் ஜனங்கள் செய்த பாவம் என்னன்னா பெருந்தீனியா இருந்தார்கள். இப்பதான் சாப்பிட்டு இருப்பாங்க, உடனே அடுத்தது ஒரு ஸ்வீட் வேணும், இல்லைன்னா சாப்பிட்ட உடனே ஒரு டீ வேணும், ஒரு ஸ்வீட் வேணும், அந்த மாதிரி சொல்லி அநேக காரியங்கள் பார்க்கிறதெல்லாம் சாப்பிட்டு 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 அவருடைய ஆரோக்கியம், அவங்களுடைய ஹெல்த் அதனால பார்த்தீங்கன்னா டிட்டோரியேட் ஆகி கடைசியில் அவர்கள் மரித்து போனார்கள். தேவனுடைய கோபாக்கனைக்கு ஆண்டவர் அவர்களை உட்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் சாப்பிடுகிற காரியத்தில் கூட, புசிக்கிற
குடிக்கிற காரியத்தில் கூட நாம் மிக கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புசித்தாலும் நீங்கள் குடித்தாலும் அது தேவனுடைய நாம மகிமைக்கென்றே நீங்கள் செய்யுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ முதலாவது பாவம், அவர்கள் புசித்தார்கள். இரண்டாவது அவர்கள் செய்த பாவம் என்னன்னா, அவர்கள் குடித்தார்கள். குடித்தார்கள் என்றால் இந்த மதுபானம், மற்றபடி இந்த போதை வஸ்துக்கள், அந்த மாதிரி காரியங்கள். உலகம் தோன்றின நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் இந்த தலைமுறை சந்திக்கிற இந்த போதை காரியங்களை போல இதற்கு முன்பதாக எந்த தலைமுறையும் சந்தித்தது கிடையாது. எல்லாத்துலயும் போதை, எல்லா காரியத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஒரு ஹை அப்படிங்கிற ஒரு காரியத்தை இன்னைக்கு இருக்கிறது. ஒரு காலத்துல இந்த ஆண்கள் குடும்பத்துல குடிச்சாங்க அப்படின்னா அது அவமானம், அந்த குடும்பத்திற்கு அது ஒரு அசிங்கம். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபன் இல்லைன்னா ஒரு பையன் குடிக்கல அப்படின்னா, என்னடா நீ குடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி குடிக்காதவனை பார்த்து கேலி செய்கிற, குடிக்காதவனை பார்த்து ஏளனம் செய்கிற அளவிற்கு இன்றைக்கு சமுதாயம் மாறிவிட்டது. இது மாத்திரமா செய்தியில பார்க்கிறோம், குடும்பத்தோடு உட்கார்ந்து குடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், தகப்பனும் பிள்ளையும் உட்கார்ந்து குடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், மருமகனும் மாமனாரும் உட்கார்ந்து குடிக்கிற குடும்பங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சமுதாயம் இருக்கிறதுனால தான் வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கடைசி நாட்கள் லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். இன்னைக்கு ஒருவேளை இந்த செய்தியை கேட்டிருக்கிற நீங்களோ நானோ இந்த பழக்கத்தில் இருக்கிறவர்களாய் இருந்தால் தயவு செய்து லோத்தின் நாட்களில் அந்த ஜனங்கள் அழிந்து போனது போல இந்த குடித்து இந்த காரியங்களை வைத்து இந்த குடிக்கிற இந்த ஒரு காரணத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் அழியாதபடிக்கு நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை உள்ளவர்களாய் வாழ நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சோ முதலாவது காரணம், ஜனங்கள் புசித்தார்கள். சாப்பாடு தான் முக்கியம். இரண்டாவது, ஜனங்கள் குடித்தார்கள். மூன்றாவது, இவர்கள் செய்த பாவம், இவர்கள் கொண்டார்கள், விற்றார்கள். அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இவர்கள் பிசினஸ் பண்ணாங்க, வியாபாரம் செய்தார்கள். என்னங்க வியாபாரம் பண்றது தவறா? வியாபாரம் பண்ணுவது தவறல்ல. ஆனால் எல்லா காரியத்தையும் வியாபார நோக்கத்தோடு, பண நோக்கத்தோடு, பணத்தின் அடிப்படையில் பார்ப்பது தவறு. அந்த ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க. இன்றைக்கு எல்லாமே கமர்ஷியல் ஆயிருச்சு, எல்லாமே வியாபார நோக்கத்தோடு தான் இன்றைக்கு ஜனங்கள் செயல்படுகிறார்கள். பணம் அவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாக மாறிவிட்டது. இன்றைக்கு உறவுகள் கூட இந்த பணத்தின் அடிப்படையில தான் இருக்கிறது. இன்னைக்கு உறவுகள் கூட கமர்ஷியல் ஆயிருச்சு. உதாரணத்திற்கு நம்ம அப்பா நல்ல ஒரு அப்பா, எது வரைக்கும் தெரியுமா? நம்ம கேட்டது, நம்ம விரும்புகிறது, நம்ம கேட்ட காரியங்கள், நம்ம கேட்ட பைக் எல்லாத்தையும் நமக்கு எந்த கேள்வியும் கேட்காம வாங்கி தருகிற வரைக்கும் தான் அவர் நல்ல அப்பா. அவர் முடியாது அப்படின்ட்டாருன்னா அவரை போல ஒரு மோசமான அப்பா யாருமே இருக்க முடியாதுங்கிற அளவிற்கு தான் இன்றைக்கு வாலிபர்கள் இந்த காலகட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு உறவுகள் கூட பார்த்தீங்கன்னா பணத்தின் அடிப்படையில் தான் உறவுகள். அப்பாவா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பணம் தான் ஃபர்ஸ்ட் நிற்க முக்கியம். ஜெம்ஸ் மிஷனரி ஸ்தாபனத்தின் மூலமாக 3 வருடங்கள் நான் பீகார் மாநிலத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். நான் முதலாக அந்த மாநிலத்திற்கு போகும்பொழுது அந்த கலாச்சாரம், அந்த ஜனங்கள் எப்படி என்று சொல்லி சுற்றி பார்க்கும்படியாக என்னை அழைத்து கொண்டு போகும்பொழுது அங்கே ஏற்கனவே இருந்த ஒரு மிஷனரி ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தை குறித்து, ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டை குறித்து சொன்னார். இங்க ஒரு வினோதமான ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது பாஸ்டர். என்னன்னா, இங்க கங்கை நதி இருக்கிறது, அதே போல இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய கவர்மெண்ட் ஆபீசஸ் இருக்கு. இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்கிற 50-55 வயது நிரம்பின அந்த ஆண்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா 55-56 வயதுல திடீர்னு காணாம போயிடுவாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. போலீஸும் பார்த்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசம் தேடி கடைசியில் பாடி நாட் ஃபவுண்ட், அந்த சடலம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு பிறகு அந்த இறந்து போன இல்லைன்னா காணாமல் போன அந்த ஆஃபீஸருடைய பையனுக்கோ இல்லை மகளுக்கோ அந்த வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த வேலையில் செய்வாங்க. இந்த காரியம் அநேக வருடங்களாய் திடீர்னு பார்த்தா அந்த 50லிருந்து 55, 56 அந்த வயதுக்குள்ள இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும் காணாமல் போய்கொண்டே இருந்தாங்க. தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்துச்சு. பீகார் போலீஸ்க்கு இதில் பெரிய ஒரு சந்தேகம் என்னடா இது, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து திடீர்னு காணாமல் போறாங்க, அவங்க பாடி கிடைக்கவே மாட்டேது என்னன்னு சொல்லி இதை குறித்து அவர்கள் பெரிய ஒரு ஆய்வையும் பெரிய ஒரு விசாரணையும் நடத்தும் போதுதான் உண்மை தெரிய வந்தது. அந்த 56 வயசு ஆகும் பொழுது இன்னும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 3-4 வருஷம் தான் இருக்கு. அந்த காணாமல் போகிற அந்த ஆஃபீஸருடைய சொந்த பசங்களே இல்லைன்னா சொந்த பிள்ளையை என்ன பண்றாங்கன்னா அவர்களை கொன்று கங்கை நதியில் தூக்கி போட்டுறது. கங்கை நதியில் அப்படியே போகும்போது அந்த பாடி அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கேயாவது போய் பாடி கிடைக்காமையே போயிடும். அவர்கள் அப்பாவுடைய வேலையை வாங்கிக்கிறது. அப்போ சொந்த பிள்ளைகளே சொந்த தகப்பனை கொல்லுகிற அளவிற்கு, எதற்கு? ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக சொந்த பிள்ளையே தகப்பனை கொல்லுகிற அளவு
அளவிற்கு துணிந்த ஒரு சமுதாயத்தில் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காசு தான் முக்கியம். ஜனங்கள் லோத்தின் காலத்தில் அப்படிதான் இருந்தார்கள். அவர்கள் கொண்டார்கள், விற்றார்கள். அப்படின்னா அவங்களுக்கு காசு தான் முக்கியம். எதை செய்தாலும் பணத்தின் அடிப்படையில் இதை செஞ்சா நமக்கு என்ன லாபம் வரும், இதை செஞ்சா நமக்கு என்ன லாபம், லாப நோக்கத்தோட தான் எல்லாத்தையும் செய்கிற ஜனங்களா இருந்தார்கள். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் இந்த ஒரு நோக்கம் இருக்கக்கூடாது. பணம் இன்றைக்கு நமக்கு முக்கியம்தான். ஆனால் அதை காட்டிலும் இன்றைக்கு மனிதர்களும் தேவனும் நமக்கு அதை காட்டிலும் முக்கியம். ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்குள்ள இல்லைன்னா எனக்குள்ள ஒரு பண ஆசை இருக்கிறவளா நான் இருப்போம் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தினாரே என்றால் இன்றைக்கே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, மனிதர்கள் எங்களுக்கு முக்கியம், அதை காட்டிலும் தேவன் எங்களுக்கு முக்கியம். பணத்தை காட்டிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையும் உமக்கென்று பரிசுத்தமாய் வாழுகிற வாழ்க்கையை ஆண்டவரே எங்களுக்குள்ள அதிகமாய் தருவீராக. இந்த பண ஆசை எங்களுக்குள்ள எடுத்து போடுங்க ஆண்டவரே. உமக்கென்று நாங்கள் உண்மையா வாழ பிரயாசப்படுகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 4வது 5வது காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் நட்டார்கள், ஜனங்கள் கட்டினார்கள். நட்டார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் விவசாயம் பண்ணார்கள், நட்டினார்கள். அதற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் கழித்து அதை அறுவடை செய்தாங்க. அப்போ ஏதேன் தோட்டத்தை போல அந்த பட்டணங்கள் இருந்ததுன்னா அவங்க எவ்வளவு நட்டாங்களோ அதுல 1% கூட வேஸ்ட் ஆகாத அளவுக்கு அவ்வளவு செழிப்பு இருந்தது. அவ்வளவு செழிப்பு இருந்தபடியால் அவர்கள் தேவனை குறித்தோ தேவனுடைய கோபாக்கனை குறித்தோ மனசாட்சியை குறித்தோ அவர்களுக்கு எந்த அக்கறையும் பயமும் இல்லாதவர்களாக, அவர்கள் தேவ பயம் இல்லாதவர்களாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நமக்கு செழிப்பு வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல கார் வேணும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும், நிச்சயமாக கடன் எல்லாத்தையும் மாற்றணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் நமக்கு செழிப்பு மிகுதியாகிறபடியால் தேவனை மறந்து தேவனுடைய காரியங்களை மறந்து தேவனை விட்டு பின்மாற்றம் அடைகிற அளவிற்கு நமக்கு செழிப்பு நிச்சயமாக இருக்கக்கூடாது. அதனால செழிப்பு அளவா இருந்தா போதும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்திற்கு, ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி என்னை ஆசீர்வதிங்க, உமக்கென்று கடைசி மூச்சு வரை உண்மையாய் உத்தமமாய் ஓடக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. இந்த பணமோ செல்வமோ ஆஸ்தியோ நகையோ வீடோ எதுவும் ஆண்டவரே உம்மை இட்டு எங்களை பிரிக்காதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. அடுத்தது பாருங்க, ஜனங்கள் கட்டினார்கள். கட்டினார்கள்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டினார்கள். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டினார்கள்னா கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கு இருக்கிற நாட்களை போல உலகத்தில் இதுவரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பெருசா நடந்ததே இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு வீடு கட்டினா கூட பெருசா பிரம்மாண்டமா எல்லாரும் அப்படியே மூக்கு மேல விரல வைக்கிற வரைக்கும் ஐயோ அப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வீடு கட்டணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம வீடு கட்டுவதற்குரிய நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் அங்க வாழணும். அடுத்தது அந்த வீட்டின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அது ஒண்ணுதான் நம்முடைய நோக்கம். நாம் எதை செய்தாலும், அதான் பவுல் சொல்றார், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்க. அப்ப நீங்க வீட்டை கட்டினாலும் காரை வாங்கினாலும் நீங்க எதை பண்ணாலும் அதன் மூலமாய் உங்களுடைய நோக்கம், என்னுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, இந்த வீட்டு மூலமாக இந்த கார் மூலமாக தேவ நாம மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. அடுத்தது நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரம் இந்த ஜனங்கள் செய்த மிக மிக கொடிய ஒரு பாவம் என்னன்னா ஹோமோசெக்சுவாலிட்டி, ஓரினை சேர்க்கை. இதைத்தான் கர்த்தர் பிரதானமான பாவமாய் கருதினார். இதுக்கு பிறகுதான், இந்த பாவத்துக்கு அடுத்தது தான் அவர்கள் சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, அப்புறம் கட்டினார்கள், விற்றார்கள், வாங்கினார்கள், அதெல்லாம். அப்போ இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் எப்படி இருக்குன்னா, டுடே த சொசைட்டி இஸ் ட்ரைங் டு நார்மலைஸ் ஹோமோசெக்சுவாலிட்டி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைட் வாக் அப்படிங்கிற ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏதோ அமெரிக்காவில் இல்லை ஆஸ்திரேலியாவில் இல்லை நியூசிலாண்டில் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். இல்லை, நம்ம வசிக்கிற நம்ம தமிழ்நாடு என்கிற நம்முடைய சென்னை பட்டணத்தில் வாலிபர்கள் அவ்வளவு தைரியமாக நாங்கள் ஓரினை சேர்க்கைக்காரர்கள், நாங்கள் ஹோமோசெக்சுவல்ஸ், நாங்கள் லெஸ்பியன்ஸ், நாங்கள் கே, நாங்கள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்று சொல்லி அதை ப்ரைட் வாக், ப்ரைடுனா பெருமை, அதை நாங்கள் பெருமையாக நாங்கள் சொல்லுவோன்னு சொல்லி ரோட்டில் அவ்வளவு தைரியமாய் இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான செயலை செய்து கொண்டு அவர்கள் வருகிறார்கள். இதற்கு அரசாங்கமும் அவர்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கிறது, பெர்மிஷனும் கொடுக்கிறது. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை குறித்து நீங்களும் நானும் சபைகளில் பேச வேண்டும், நம்முடைய வீட்டில் பேசணும். இன்னைக்கு ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு 15 வயதுக்கு மேல்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க, 15 years and above சில்ட்ரன் இருக்கிறாங்க, எய்தர் கேர்ள் ஆர் அ பாய் இருக்கிறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அதை தெரிஞ்சிருக்கும், அவங்கள கூப்பிட்டுப்பா இந்த வீடியோவை பாரு, கே ப்ரைட் இல்லைனா இந்த ப்ரைட் வாக்குன்னு போகிறாங்களே, இதை குறித்து நீ என்ன நினைக்கிற, இதை பற்றி உன்னோட ஒப்பீனியன் என்ன, இதை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னு பெற்றோர்கள் தயவு
செய்து பிள்ளைகளுக்கு இதை குறித்து நீங்கள் எஜுகேட் பண்ணுங்க. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை கூப்பிட்டு நம்முடைய சபைகளிலும் நம்முடைய வீட்டிலேயே உட்கார்ந்து இந்த காரியத்தை குறித்து அவர்களுக்கு ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் நம்ம கொடுக்கலனா, இதை குறித்து தானே அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு காரியத்தை நம்ம வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கொடுக்கலனா, இன்றைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவும் இன்றைக்கு இருக்கிற மற்ற காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு அந்த காரியம் என்ன அது சரி என்று சொல்லி கொடுக்கும். அதற்கு பிறகு அதோடைய விளைவுகள் பயங்கர பெரிதாக இருக்கும். ஸோ அவங்க நம்ம பிள்ளைகளுக்கு இந்த காரியம் எல்லாம் சரின்னு சொல்லுகிறதற்கு முன்பதாக நாம் நம்முடைய பிள்ளைகளை அழைத்து, இதெல்லாம் பேசுவதற்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கும், ஏன்னா இதெல்லாம் பேசுவதற்கு அருவருப்பாக தான் இருக்கும். ஆனாலும் நாம் சொல்லி தான் ஆக வேண்டும். ஐயோ இதெல்லாம் எப்படிங்க பேசுறது, என் பிள்ளைகிட்ட போய் எப்படி ஒரு ஆணும் தவறாக உறவு வச்சுக்கிட்டா அது கே, இதெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லணும், எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு இன்னைக்கு நீங்களும் நானும் தயங்கணும். அப்படின்னா ஒருவேளை ஊழியக்காரர்கள் நான் புல்பிட்டில் நின்றுட்டு இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை என்னுடைய வாலிப பிள்ளைகளுக்கும் வளர்ந்து வருகிற என்னுடைய சபை ஜனங்களுக்கும் இதை குறித்து நான் விழிப்புணர்வு எப்படி நான் சொல்லுவேன், இது அருவருப்பா இல்லையா, பிரசங்க மேடையிலிருந்து எல்லாம் சொல்ல முடியாதுன்னு நம்ம ஒருவேளை சொன்னோம் அப்படின்னா பிசாசு அவர்களை பிடிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால பெற்றோர்கள் இன்றைக்கு நீங்க உங்க வீட்டில் இந்த காரியங்களை குறித்து உங்க பிள்ளைகளோட உட்கார்ந்து அதை எப்படி அவங்களுக்கு புரிகிற விதத்தில் எவ்வளவு டீசெண்டாக எவ்வளவு மேலே அப்படி ஆனால் கொஞ்சம் டீப்பாகவும் போகணும், ரொம்ப வல்கராகவும் இல்லாமல் பேசுவதற்கு ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு இதை குறித்ததான ஒரு தெளிவு, இது பாவம், வேதம் இதை முற்றிலுமாய் அருவருக்கிறது, கர்த்தர் அருவருக்கிற ஒரு பாவத்தில் இது மெயினான முக்கியமான பாவம் என்று சொல்லி இதை நாங்கள் ஆண்டவரே அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், எங்கள் சபையில் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் என்று சொல்லி இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம். அடுத்த தலைமுறையை பாதுகாப்பது உங்களுடைய என்னுடைய கடமை. அதனால இந்த லோத்தின் நாட்களில் நடந்த இந்த பாவங்கள் நம்ம வாழ்க்கையிலையோ இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலையோ இராதபடிக்கு இன்றைக்கே இந்த 5-6 காரியங்களை கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு இதில் ஏதாவது ஒரு காரியம் இருக்கா, இந்த மாதிரி காரியங்கள் இருந்தால் இதிலிருந்து நான் விடுபட்டு வெளியே வருவதற்கு ஆண்டவரே பெருந்தீனியாக இருக்கிறனா, ரொம்ப பணம் ஆசை உள்ளவர்களாக இருக்கிறனா, உறவுகளை காட்டிலும் பணம் தான் முக்கியம் அப்படின்னு ஓடிக்கொண்டு இருக்கிறனா என்று சொல்லி அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவனுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து கொஞ்சம் நம்மை நாமே கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். நம்ம பிள்ளைகளோடு இந்த காரியங்களை குறித்து பேசுவோம். நிச்சயமாய் நம்முடைய சபைகளில், நம்முடைய குடும்பங்களில், நம்மளுடைய அடுத்த தலைமுறையில் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பாதுகாக்கிற கரம் அவர்களோடு இருந்து நடத்துவதாக என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதற்கான பிரயாசத்தை நாம் எடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். சோதோம் கொமோராவின் பாவம் வெறும் ஹோமோசெக்சுவாலிட்டி மாத்திரம் இல்லை. அவர்கள் குடித்தார்கள், புசித்தார்கள், அவர்கள் கொன்றார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், கட்டினார்கள், நட்டினார்கள் என்று சொல்லி அநேக காரியத்தை நாம் பார்த்தோம். இந்த காரியங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நிச்சயமாய் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். God bless you. Praise the Lord.